ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கள் கார்டனை தான் பார்க்க போகிறோம். இது மரவள்ளி கிழங்கு செடி. இதை நம்ம ஏழைக்கிழங்குன்னும் சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடு ஏழைக்கிழங்கு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் தோட்டத்தில் நிறையா முருங்கை மரம் தான் இருக்குது. ஒரே ஒரு கொய்யாக்கன்று இப்போ தான் வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு மரத்தில் நிறைய காய் கிடக்குது. ஆனால் விலை மட்டும் இல்லை ஒன்றுமே. நான் ஈவினிங் டைம் தான் வந்தேன், அதனால் கொஞ்சம் கிளியராக இருக்காது. நான் மெயினாக தோட்டத்துக்கு எதுக்காக வந்தேன்னா, இந்த எலுமிச்சை மரத்துலேருந்து எலுமிச்சைப்பழம் பறக்கிட்டு போகிறதுக்குது. பாருங்கள், 1-2 காய் தான் இருக்குது. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. நான் எலுமிச்சைப்பழம் கொண்டு வந்த பை. அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் ஒரு சின்ன பார்ட்டுக்கு நாங்கள் வாழை மரம், அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் 1-2 தென்னங்கன்று வச்சுருக்கோம். இப்போ தான் வச்சு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது என்ன பெருசாகி என்றைக்கு கொலை காய் பக்கம்னு தெரில. வாழை மரத்தெல்லாம் பாருங்கள், வளர்த்தியாக இருக்குது. ஆனால் கொலை ஒன்றுமே இல்லை. இந்த ஏரியாவுக்குலாம் போனால் நல்லா சிலுசிலுன்ட்டு காற்று வரும். அப்படியே படுத்து தூங்கலாம். இங்கே பாருங்கள், எலுமிச்சை பழம் குட்டி குட்டியாக இருக்குதுல்ல. அவங்க எனக்கு துணைக்கு எங்கள் நாய் வந்துச்சு. இங்கே பாருங்கள், எலுமிச்சை மரம், எலுமிச்சை பழம் மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடக்கு. இங்கே பாருங்கள், நான் மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றுமே தெரியாது. எங்கள் அப்பா பறிச்சிக்கிட்டு இருக்கவள். பாருங்கள், மரத்தில் காயெல்லாம் கிடக்கும். ஆனால் விலை மட்டும் ஒன்றுமே இல்லை. இது இன்னொரு எலுமிச்சை மரம். பாருங்கள், மரத்துலேயே எவ்வளோ அழகாக காய்ச்சி கிடக்குது. எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த முருங்கை மரத்துக்கு கீழே இந்த அவரை செடி வச்சுருக்கோம். சமையலுக்கு நாங்கள் எடுத்துக்கோம் இங்கேருந்து. இங்கே பாருங்கள், காய் தெரியுதா? பூ அழகாக இருக்குல்ல, வெள்ளை கலரில். இதுலேருந்து நம்மளுக்கு காய் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு முருங்கை மரத்துக்கு கீழேயும் நான் வெள்ளை கலரில் அவரை செடி இருக்குதா. அப்புறம் கொஞ்சம் ரோஸ் செடியும் வச்சுருக்கோம். கேர்ள்ஸ் இருக்கிற வீட்டில் மோஸ்ட்லி ரோஸ் செடி இருக்கும். நாங்கள் தோட்டத்தில் வச்சா ஈஸியாக வளருங்கிறதுக்காண்டி தோட்டத்துலேயும் நாங்கள் ரோஸ் செடி வச்சுருக்கோம். பூ பூக்கிற நேரத்தில் நல்லா பூக்கும், ஆனால் பூக்காத நேரத்தில் அப்படியே இருக்கும். சரி வாங்க, பையை தூக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள், பிரியாணி இலை. இதெல்லாம் பிரியாணிக்கு போட்டால் அவ்வளோ வாசமாக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் பிரியாணி இலை இருக்கா? இங்கே பாருங்கள், எவ்வளோ இருட்டாயிருச்சு. என்ன வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள், மரத்துலேருந்து காயை பறித்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ கிடக்குது. அவ்வளோதான், ரொம்ப இருட்டிருச்சு. எங்கள் தோட்டத்துலேருந்து வெளியே பார்க்கும்போது எங்கள் சர்ச்சு கோபுரம் அழகாக தெரியுது. பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல எங்கள் சர்ச்சு. அப்படி அந்த கிளைமேட்டுக்கும் செம்மையாக இருக்குது. இதான் எங்கள் ஊர் தெரு. சரி, எங்கள் தோட்டத்துலேருந்து வெளியே வந்தாச்சு. இதுதான் ஃபைனல் லுக் எங்கள் தோட்டம். சரி, நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன். பாய். Thank you for watching.